அவன் என்ன சென்றான்? நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவன் அங்கே சென்று அந்தச் செயலின் மிகவும் கடினமான பகுதியான அவளை சந்தித்து, அவளது மனோதுணிவை உயர்த்துவதில் வெற்றி பெறுகிறான். ஆனால் அவன் ராவணனின் அரங்கில் நுழைய தன்னை சரணடைவதன் மூலம் அதில் வெற்றி பெறுகிறான். அவன் அந்த அரங்கின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் உண்மையில் விபீஷணனைப் பற்றி புரிந்து கொள்ளும் ஒரே நபர். அதனால் விபீஷணன் இறுதியில் துரோகம் செய்கிறபோது, அவன் உண்மையில் துரோகியா இல்லையா என்று அனைவரும் சந்தேகப்படும்போது, அவன் இல்லை, இல்லை, நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நல்லவன். அவன் நம்மோடுதான். நாம் அவனை பயன்படுத்தலாம் என்று சொல்ல முடிகிறது. அதுக்கு பிறகு அவன் உண்மையில அந்த இடத்தையே தீ வச்சு எரிக்க முடிகிறது. அதாவது அது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு தூதர் ஒரு இடத்துக்கு போய் உருவகமாக அல்ல, உண்மையிலேயே அந்த இடத்தையே தீ வைத்து எரிக்கிறார். இப்போது நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்களா? என்னை ஆசைப்பட வைக்காதீர்கள். அப்படி என்றால் விஷயம் என்னென்னால் பாருங்கள், அது ஒரு சிறந்த தூதரின் உதாரணம்.